ஹலோ கைஸ். நைட்டு நான் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 2லேருந்து 5 மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு முழிப்பு வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி உங்களுக்கும் ஒரு வேளை 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள கண்டினியூஸாக ரெகுலராக உங்களுக்கு முழிப்பு வந்துக்கிட்டு இருக்கு, இது எதனால அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரி, என்ன ரீசன்னால உங்களுக்கு நைட் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள உங்களுக்கு முழிப்பு வருது அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் அதுக்கான காரணத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இரவில் நமக்கு என்னதான் நடக்குது, நமக்குள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்க முடியும். சரி, நைட் நேரத்தில் நம்ம பாடியில், ஆள் மனசில், மூளையில், இந்த பிரபஞ்சத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற முக்கியமான 10 விஷயங்களை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, இரவில் நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடலில் சார்ஜ் ஏறுது. இரண்டாவது விஷயம், இரவு நேரத்தில் தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ரெஸ்ட் எடுக்குது. மூணாவது விஷயம், இரவு நம்ம தூங்கும்போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. நாலாவது விஷயம், இரவு நம்ம தூங்கும்போது தான் நம்மளோட மெசேஜை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். அஞ்சாவது விஷயம், நம்ம நைட் நேரத்தில் தூங்கும்போது தான் காமா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா இந்த எல்லா ஸ்டேட்டையும் தாண்டி டெல்டாங்கிற ஸ்டேட்டுக்கு நம்மளால் போயிட்டு வர முடியும். ஆறாவது விஷயம், இரவு நேரத்தில் நம்ம தூங்குறதால நம்மளோட ஃப்யூச்சரை, அதாவது நம்மளோட வருங்காலத்தை நம்மளோட ஆள் மனசு நம்மளோட கனவு வழியாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும். கவலைப்படாத, உன்னோட பிரச்சனையெல்லாம் ஃப்யூச்சரில் சரியாக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம கனவு மூலமாக நம்ம மனக்காட்சியாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான நேரம் தான் நம்ம தூங்குற நேரம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைண்ட் நம்ம தூங்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஆழ்மனம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதனாலேயே ஆழ்மனம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கனவின் மூலமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய நேரமே இந்த இரவு நேரம்தான். ஏழாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இரவு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் ஒரு மனுஷன், ஒரு சாதாரண நார்மலான மனுஷன் டீப் ஸ்லீப்புக்கு போகிறான். தூக்கத்திலேயே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அதில் 10 மணிக்கு யார் ஒருத்தங்க தூங்க போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முழுவதுமான ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். அதாவது டெல்டா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியும். எட்டாவது விஷயம் என்னன்னா, டீப் ஸ்லீப்புக்கு போனால் தான் குட் ட்ரீம்ஸ், அதாவது நல்ல நல்ல கனவுகள் வரும். நல்ல நல்ல கனவுகளோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். சரி, நல்ல கனவுகள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல கனவுகள் கண்டிப்பாக வரணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட சோல் இருக்கு இல்லையா, அதாவது உங்கள் ஆன்மா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நல்ல கனவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகுது. 9வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியை என்னதான் நம்ம அசுத்தப்படுத்தி வச்சாலும் இந்த பூமியானது தன்னைத்தானே ஒவ்வொரு நாளுமே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட பாடி, நம்மளோட சோல், இது எல்லாமே இரவு 10 மணிலேருந்து காலையில் 5 மணிக்குள்ள தன்னைத்தானே புதுப்பிக்கும். மனக்காயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான நேரமே இரவு 10 மணிலேருந்து காலையில் 5 மணிக்குள்ள இருக்கிற இந்த குறிப்பிட்ட நேரம்தான். ஸோ இந்த பூமி மாதிரி தான் நீங்களும் உங்கள் உடலும் உங்கள் ஆன்மாவும் அப்படிங்கிறத இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை யாராவது காயப்படுத்தினாலும் சரி, இல்லை நீங்களே காயப்படுத்திக்கிட்டாலும் சரி, இது எல்லாத்தையுமே உங்களோட ஆழ்மனம் அழகாக சரி செஞ்சிடும். உங்களோட உண்மையான தன்மைக்கு உங்களை திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இரவு நீங்கள் தூங்கும்போது தான் உங்களுக்குள்ளே நடக்குது. ரொம்ப முக்கியமானது 10வது விஷயம், நம்ம நைட் தூங்கும்போது தான் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட ரொம்ப நாட்களாக சில கேள்விகள் இருக்கும். பல நாட்களாக அதுக்கான பதிலை நீங்கள் தேடியும் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். இதை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நைட் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தூங்கணும் அப்படின்னா நம்ம தூக்கமும் நல்லா நடைபெறும். அதே நேரம் அந்த கேள்விகளுக்கான சொல்யூஷனும் நம்ம கிடைக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயமுமே இரவு நம்ம 10 மணிக்கு தூங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆள் மனசில் கிடைக்கும். சரி, நைட் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நமக்கு முழிப்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நைட் நீங்கள் தூங்குறீங்க, அதுவும் 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி தூங்கும்போது தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எந்திரிச்சா மட்டும்தான் இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு பொருந்தும். நைட் நான் 12 மணிக்கு தூங்கினேன், இப்போ எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு பொருந்தாது. 9 இல்லைனா 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கியிருக்கணும். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு நல்லாவே தெரியும். நம்ம உடம்புக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம பாடிக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன டைம் அப்படிங்கிறது. ஸோ அதனாலேயே நைட் 10 மணிக்குள்ளே நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரத்தில் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்ககிட்ட என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணணும். இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாத நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நைட் 10 மணிக்கு மேலே தான் நடக்குது. ஸோ அந்த நேரம் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நம்ம பேசுறதுக்கான ஒரு சரியான நேரம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தான் இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆசைகளை உங்களோட கனவுகளை செல்ஃப் டாக், அதாவது உங்ககிட்ட நீங்களே சொல்லணும். இப்போ சில பேர் கேட்பீங்க, இந்த மாதிரி நான் செல்ஃப் டாக் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்கிடலாமா அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் நைட் 10 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்கிடலாம். உங்களுக்குன்னு என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்னென்ன கனவுகள் இருக்கோ அது உங்கள் மனத்திரையில் நடக்கிற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் தூங்கிடலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுது, இல்லை வெளியில் போய் அந்த வானத்தை பார்க்கணும், அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்கள் உடம்புக்கு எதிராக நீங்கள் செயல்படவே கூடாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இது எல்லாமே. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இது எதையுமே செய்யக்கூடாது. சரி, எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, இப்படி நான் செல்ஃப் டாக் பண்ணிட்டு தூங்கிட்டேன்னா என்னோட ஆசைகள் நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் அதுக்கு நீங்கள் 10 மணிக்கே தூங்கிடணும், காலையில் 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சிடணும், திரும்பவும் தூங்கக்கூடாது. 2 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கலாம், தப்பு இல்லை, திரும்பவும் தூங்கலாம். ஆனால் அப்படி தூங்கினதுக்கப்புறம் திரும்பவும் 5 மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிடணும். உங்கள் உடம்பை பழக்கப்படுத்துறதுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கான நேரம் இந்த 4 to 5 அந்த நேரத்தில் தான். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கான நேரமே காலையில் 3லேருந்து 5 மணி தான். அதுக்குன்னு நீங்கள் 4 மணிக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிம்மதியான தூக்கத்துக்கு அப்புறமா நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் நம்மளால் முழு மனசோட செய்ய முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் 4 இல்லைனா 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவீங்க. இதையே நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். இதனால் உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்ல. அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் வெளியே போங்க, அந்த வானத்தை பாருங்கள், அந்த இயற்கை சுவாசத்தை சுவாசிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லை உங்களால் வாக்கிங் போக முடியுது அப்படின்னா வாக்கிங் போங்க. நிச்சயமாக அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ சொன்ன இந்த விஷயங்களை டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ஒவ்வொரு நாளையும் நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் உங்களால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.